புதுச்சேரியிலிருந்து ஓடும் ரயிலில் நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஓவியர் மன்றம் சார்பில் ஓடும் ரயிலில் ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வரை சென்ற இந்த ரயிலில் 48 பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளிலிருந்து இந்த போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் வண்ணமயமான ஓவியங்களை தீட்டினர். வீட்டில் உட்காந்து நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்கு. ஆனா இந்த ட்ரெயின்ல வரைகிறது எனக்கு புதுவிதமா இருந்தது. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வச்சா நானும் கலந்துப்பேன், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துப்பேன். சுற்றுலாவை மேம்படுத்த நாட்டிலேயே முதன்முறையாக புதுச்சேரியில் நடந்த இந்த போட்டியை புதுச்சேரி சட்டசபை சபாநாயகர் சபாபதி, அம்மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், MLA அன்பழகன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். 14வது ஆண்டாக இந்த ஓவிய போட்டி நடக்கிறது. இந்த ஓவிய போட்டி குறிப்பாக இந்தியாவில், இன்னும் சொல்லப்போனால் உலகிலேயே வேறெங்கும் நடக்கவே இல்லை. புதுச்சேரியில் மட்டும்தான் இது நடக்கிறது. மேலும் ஒரு மாநிலத்தில் ஆரம்பமாகி இன்னொரு மாநிலத்தில் முடிகிற விசித்திரமான போட்டி என்றால் இதுதான். மாணவர்களின் பாதுகாப்புக்காக 90 ஆசிரியர்களும் 20 NSS மாணவர்களும் 2 செவிலியர்களும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நவம்பர் 10ஆம் தேதி பரிசுகள் வழங்கப்பட உள்ளது.